டேய், பாவண்டா உங்க அம்மா. அவளுக்கு எதுவுமே தெரியாது. நீ சொல்றத வச்சு அவகிட்ட நான் ஏதாவது சொல்லுவேன். அண்ணன் சொல்லிட்டாரேன்னு அவன் நம்பிடுவா. ஆனா நீ பண்றது இருக்க கெடுதல்டா. இப்படி ஒரு கெடுதல் நீ பண்ணவே கூடாது. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? தயவு செய்து அதை சொல்லு. ஒரு முடிவாவது சொல்றா. தெரியல மாமா. பாத்தியா, இப்பவும் உனக்கு தெரியல. மனசு ஒரு இடத்துல நிக்கலடா. அது சஞ்சலிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது சரியில்லடா. வாழ்க்கை வீணா போயிடும்டா. உன்ன மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு கோழி விளையாடுறது தான் அந்த மாதிரி பெரிய ஆட்களுக்கான விளையாட்டு. அதுல நீ ஒரு கோழி ஆயிட்டேடா. இல்ல மாமா, அப்படிலாம் இல்ல மாமா. இல்லடா. நாளைக்கு என்ன பண்ண போற சொல்லு. சரி, அவன் என்ன சொன்னான்னு சொல்லு. திடீர்னு ஆரம்பிச்சார் மாமா. 6 கோடி ரூபாய் இந்த கம்பெனில திருட்டு போயிருச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கிறாரு. பாத்தியா பாத்தியா, அவன் எவ்வளவு பெரிய திருடன்னு பாத்தியா? டேய், அந்த 6 கோடி ரூபாய் எப்படிடா கட்டுறது? இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா கோர்ட்டு கேஸ்னு வந்தா 6 கோடி ரூபாய்க்கு நாம தாண்ட பதில் சொல்லணும். அவன் மிகப்பெரிய கிரிமினல்டா. அவன் எல்லா முடிவும் பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் காட்டுவான். உனக்கு அது புரியல. இப்போ என்ன மாமா பண்றது? என்ன மாமா பண்றதுன்னா இப்ப நான் என்ன சொல்றது? என்ன பிரசாத், எப்படி இருக்க? நல்லா இருக்க. என்ன சத்தியமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க? உங்க மருமகன் எப்படி இருக்காரு பாத்தீங்களா? இப்பதான் கொஞ்சம் தெம்பா தெளிவா இருக்காரு. ஏன்னா அவருக்கு எல்லா ப்ரெஷரும் குறைஞ்சி வேற ஒரு நிலைமையில இருக்காரு. சாரோட டைப்பே வேற சார். டைப்பு வேற சார். இப்போ அவருக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான். அதை எப்படி சமாளிக்க போறாருன்னு தான் தெரியல. நீங்க இருக்கீங்க, நீங்க சமாளிச்சிருவீங்க, சமாளிச்சு கூட்டிட்டு போயிடுவீங்க. அது எனக்கு தெரியும் சார். சரி, அதான் கொஞ்சம் நேரடியா பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். ஆனா மொத்த குடும்பமும் இங்க ஒண்ணா இருக்கீங்களே, பெரிய விஷயம். 6 கோடி ரூபாய் சார், 6 கோடி ரூபாய். சாதாரண விஷயமா?
சாதாரண விஷயமா சார்? உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம் சார். ஆனால் அந்த கணேஷுக்கு அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது என் குடும்பம் சார். என் குடும்பத்தை அழிச்சிட்டாங்க சார். உங்க பொண்டாட்டி கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருந்த எங்க அப்பாவோட வாழ்க்கைய ஒரு நிமிஷத்துல துவம்சம் பண்ணி எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. என்ன பண்றது? என்னோட வாழ்க்கையே வேற மாதிரி போயிருக்க வேண்டியது. அதை மாத்தி விட்டது உங்க பொண்டாட்டி. என்ன சார் பண்ண முடியும்? வேற வழி இல்லாம அங்க வந்தேன். வந்த இடத்துல முடிவு பண்ணேன், எப்படியாவது இந்த கம்பெனியை ஒரு வழியா மேல கொண்டு வரணும்னு. ஏன்பா இது உனக்கும் என் பொண்டாட்டிக்கான பிரச்சனை. அதையே என் குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து நுழைக்கிற? சார், எப்படி சார் உங்களால் அப்படி பேச முடியுது? என் பொண்டாட்டி தனி, என் குடும்பம் தனி அப்படின்னு எப்படி உங்களால் பேச முடியுது? எப்படி சார்? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? ஏன் சார் உங்க பொண்டாட்டி வந்தா கேட்க மாட்டீங்களா? கொண்டு வந்து நிறுத்துங்க, நான் வாங்கிக்கிறேன் அவங்கள்ட்ட. உங்களை யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். கல்பனா கல்பனா கல்பனா, அந்த கல்பனா கிட்ட நான் வசூல் பண்ணிக்கிறேன். அழிஞ்சது என் குடும்பம் சார். அதே மாதிரி கல்பனா இல்லாத இடத்துல நான் செய்ய வேண்டிய அடுத்த வேலை அழிக்க வேண்டியது உங்க குடும்பத்தை தானே. திட்டம் போட்டேன் சார், திட்டம் போட்டேன் சார். ஒவ்வொரு நாளும் திட்டம் போட்டேன். எப்படியாவது உன் குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு ஆளாக பிரிச்சாகணும்னு, என் கம்பெனி கூட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். தெரியாம வந்து மாட்டினான் பிரசாத். நல்ல பையன் சார் இவன், சின்சியர் உழைப்பாளி. இப்போ கூட சொல்கிறேன் சார், 6 கோடி ரூபாய்க்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நான் போட்டிருக்கேன் 6 கோடி ரூபாய்க்கு சம்மந்தம் இருக்குன்னு. இல்லைன்னா எப்படி சார் என் பணம் வரும்? எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுவீங்க, நான் மட்டும் மாட்டிக்கணுமா? அட்வொகேட் சார், உங்களுக்கு பெரிய வேலை. மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் காசு வாங்கிட்டு ஆர்கியூ பண்ணணும். ஆனால் இந்த கேஸில் நீங்கள் காசும் வாங்க முடியாது, எப்படி ஆர்கியூ பண்ணுறதுங்கிற தடுமாற்றமும் உங்களுக்கு இருக்கும். பண்ணுங்க சார், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி சார், வரட்டுமா சார்? சத்யமூர்த்தி சார், வரட்டுங்களா? ரொம்ப நன்றி சார். அம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நீ வாடா, எப்போ வேணாலும் ஆஃபீஸ்க்கு. உன் அண்ணன் மாதிரிண்ணா உன்னை நான் அப்படி பார்த்துப்பேன், சரியா? இந்த கோர்ட்டு கேஸை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நானும் உங்கள் மாமாவும் டீல் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பாய்.
நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் எந்த நிலைமையில இருக்கு? நீ எதை கேக்குறப்பா? ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா? நம்மளை சுத்தி ஒட்டு மொத்தமா பிரச்சனையாவே தானே இருக்கு. அதுல இருந்து மீண்டு வந்துடலாம்ப்பா. நெருப்பு மேல கால் வச்சிட்டோம். வெச்ச சுவடு தெரியாம காலை எடுத்துட்டு வெளியே வந்துதானே ஆகணும். இவ இப்படி கோட்டு அதுன்னு போவான்னு நான் எதிர்பார்க்கலப்பா. இவ்வளவு மோசமானவன் தெரிஞ்சிருந்தா நான் பழகிருக்கவே மாட்டேன்பா. அருண், நீ சின்ன பையன். நீ ஏமாறுறது தப்பில்ல. ஆனா நான் ஏமாந்துட்டேன். அவன் நல்லவன்னு நம்பி 2வது தடவையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து உட்கார வச்சேன். ஆதாரம் இல்லாம ஆத்தோட போனவ சேதாரம் இல்லாம நம்மளை சிக்க வச்சிட்டாளே. அப்பா, இதுல இருந்து நாம தப்பிக்கவே முடியாதா? தப்பிக்க முடியாம போறதுக்கா நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன். தப்பிக்க முடியாமலா இவ்வளோ பெரிய கிரிமினல் லாயரா வந்து உட்கார்ந்திருக்கேன். வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ₹1 காயினை சுண்டி போடுவாங்க. ஹெட் டெயில் இந்த 2க்கும் ஒரு முடிவு வச்சிருப்பாங்க. அந்த ₹1 தலையும் வாலுமா நம்ம வாழ்க்கையை முடிவு பண்றது. எல்லாரும் நானும் சுண்டி போடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன முடிவு பண்றதுன்னு என் மனசுக்குள்ள இருக்கும். தலை விழுந்தாலும் வால் விழுந்தாலும் என் முடிவை ஒன்னாதான் வச்சிருப்பேன். தலைக்கும் வாலுக்கும் இல்லப்பா முடிவு. அருண், இதுல உன்னை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. மொத்தத்தையும் என் தலைமையில போட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ கிளம்பு. உனக்கு டைம் ஆச்சு. நானும் கோர்ட்டுக்கு போக ரெடி ஆகணும். கவலைப்படாத அருண்.
போட்ட கத்தி இறங்கிடும். ஜாக்கிரதை. ஓ, கத்தி இருக்கு, ஜாக்கிரதை. போ. இங்கே உயிரை விடணுமா? போ போ. ஏய், போ. ஏய், உடம்பு பிடிக்காத. போ. கத்தி இறங்கிடும். போ. போ. எது உன் ரூம்? சொல்லு, சொல்லுடா, சொல்லு. போ போ. போ. ஏய், ஏய். அமைதியா போ. போ. போ.